ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த கோதுமை ரவையை வச்சு புதுவிதமான மெத்தடில் ஒரு சர்பத் ரெசிபி தான் செய்ய போகிறோம். இதுக்கு 200 கிராம் அளவுக்கு கோதுமை ரவையை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்க போகிறோம். கூடவே 2 கிளாஸ் அளவுக்கு நல்லா சூடான தண்ணியும் சேர்த்து ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சு எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி சூடான தண்ணியில் ஊற வைக்கும்போது நமக்கு சீக்கிரமாக அரைப்பற்றும், பாலும் நமக்கு நல்லா கெட்டியாக வரும். இப்போ இது 20 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நம்ம வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்கிறதோட்டு கடையில் போயிட்டு ஜூஸ்லாம் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி நம்ம வீட்டிலே ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க. இதை 6லேருந்து 7 பேர் வரைக்கும் தாராளமாக சாப்பிடலாம். உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இப்போ அரைச்சி எடுத்துருக்கிறத ஒரு ஃபில்டர் வச்சு நல்லா கெட்டியான பாலை மட்டும் வடிகட்டி எடுத்துக்க போகிறோம். மேலே உள்ள திப்பி நமக்கு தேவைப்படாது. நமக்கு இந்த அளவுக்கு பால் நல்லா திக்காக வந்திருக்குது பாருங்கள். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக பால் சேர்த்து எடுத்து வச்சுருக்கிற அந்த ரவை பாலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ அடுப்பை ஆன் பண்ணவே இல்லை. இது ரெண்டுத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அடுப்பே ஆன் பண்ணணும். இது ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அடுப்பை ஆன் பண்ணி சிம்லே வச்சு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் கைவிடாத கிளறிக்கிட்டே இருங்க. சீக்கிரமாக கெட்டிப்பட்டுரும் இது. இப்போ நமக்கு மாவு வெந்துடுச்சான்னு செக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கரண்டியில் எடுத்து ஒரு கத்தியால் கோடு போட்டிங்கன்னா மாவு நமக்கு 2 பக்கமும் பிரியாத வரணும். அப்போ தான் நமக்கு மாவு வெந்துடுச்சுன்னு அர்த்தம். இந்த அளவுக்கு கெட்டியாக வரும். இப்போ இது ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்க போகிறோம். கூடவே ஃப்ளேவருக்காக ஏலக்காய், நாட்டு சர்க்கரை ரெண்டுத்தையுமே சேர்த்து நல்லா ஸ்மூத்தியாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம இது சீக்கிரமாக அரைப்பட்டுரும். இது ஒரு 2 நிமிஷம் பல்ஸ்லேயே போட்டு எடுத்தனாலுமே போதும். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்க போகிறோம். நமக்கு சர்பத் ரெடி ஆகிடுச்சு. நான் ஆல்ரெடி பாதாம் பிசினும் சப்ஜா சீடியும் ஊற வச்சு இது கூட சேர்த்துருக்குறேன். குழந்தைங்களுக்கு ஒத்துக்குன்னா இதை சேர்த்துக்கோங்க, இல்லைனா வேண்டாம். இது எல்லாத்தையுமே சேர்த்து தேவையான அளவுக்கு பால் சேர்த்து நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு கோதுமை ரவை பால் சர்பத் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு கிளாஸில் கொஞ்சமாக பாதாம் பீசின், சப்ஜா சீடு, எடுத்து வச்சுருக்கிற சர்பத் எல்லாத்தையுமே போட்டு மேலே ஐஸ் க்யூப்பு, நட்ஸ் எல்லாமே போட்டு உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கொடுங்க. விரும்பி சாப்பிடுவாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க. இது ஒரு புதுவிதமான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். மேலே நட்ஸ் எல்லாமே போட்டு கொடுக்கறதோட்டு குழந்தைங்க எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான், நமக்கு சூப்பரான கோதுமை பால் சர்பத் ரெடி ஆகிடுச்சு.